இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரக்கம் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, யோசுவாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் படிக்கிறேன். யோசுவா 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சுதந்தரிப்பதற்கு என்று அநேகம் பகுதிகளை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அசதியாயிருந்தால் ஆண்டவர் இந்த உலக வாழ்வில் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள், நம்முடைய வாழ்வில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அசதியாயிருந்து விடாதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுதலை பண்ணி அழைத்து வந்த பிறகும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு அசதி இருந்தது. ஏனென்றால் அதை சுதந்திரித்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக நன்மைகளை ஆண்டவர் தருகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்காமல் போனால் அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கென்று வைத்து என்ன பயன்? பிரியமானவர்களே, என்ன பயன்? ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். நாம் வேட்டையாடி பிடித்ததை சமைக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அநேக நன்மைகள் பயன்படுத்தப்படாமல் பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் அவைகளை சுதந்திரிப்பதற்காகத்தானே நமக்கு தந்தார். ஆனால் நாம் அதை குறித்து கவலை ஏற்றிருக்கிறோம். சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஆனால் ஆண்டவர் நம்மில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்மில் ஒருவர் கூட ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை இழந்து விடவே கூடாது. பிரியமானவர்களே, இழந்து விடவே கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து அவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று ஆண்டவர் சொன்னார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நன்மைகளை எப்படியாகிலும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய இருதயத்திற்குள் அனுப்பினார். பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை சுதந்திரிப்பதற்கு அசதியாய் போய்விடக் கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 72வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 72வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன செய்தியை இந்த சங்கீத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மனுஷர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிற, ஒவ்வொருவருக்கும் என்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரிப்பதற்கு
தேவன் தம்முடைய குமாரனை ஒரு தனி மனிதனுடைய இதயத்தில் அனுப்புகிறதே நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை சற்று கவனியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம், அதிலே 9வது வசனத்தை பாருங்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவர் சுதந்தரிக்கிற ஒரு அனுபவத்திற்குள் அவர்களை நடத்துகிறார். அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருந்தார்கள், அதிலே அவர்கள் அசதியாய் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு என்று காலத்தை செலவு செய்தார்கள். இரண்டாவது பாருங்கள், அதிலே சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறார்? அவர்கள் சுதந்தரிப்பது மட்டுமல்ல, மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்குள் சாந்த குணத்தை கொண்டு வருகிறார். பாருங்கள், மூன்றாவது பாருங்கள், 22வது வசனத்தை பாருங்கள். அங்கு 21, 22 வசனங்களை படிக்கும் போது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம்? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் யார்? வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான், துன்மார்க்கன் கடன் வாங்கி அதை செலுத்தாமல் போகிறானாம். ஆனால் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான், கர்த்தர் அவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள் நடத்துகிறார். நான்காவது பாருங்கள், 29வது வசனத்திலே பாருங்கள், அதுல 28, 29 வசனத்தை படிக்கிறேன். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படி சுதந்தரிக்கிற ஒரு மேன்மைக்குள் நடத்துகிறார் என்று பாருங்கள். மறுபடியும் 5வது 34வது வசனத்தை பாருங்கள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அன்பானவர்களே, சுதந்தரிக்கிற ஒரு மேன்மைக்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் வசதியாயிருப்பீர்கள். ஆகவே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஒருவராவது தங்களுடைய வாழ்வில் அசதியுள்ளவர்களாயிருந்து கர்த்தர் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதை இழந்து விடக்கூடாது. ஒருவர் கூட இழந்து விடக்கூடாது. இப்பொழுது உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வருவீராக. ஒவ்வொருவரிலும் நீர் செய்ய நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.